ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் நடந்தாலும் முக்கியமான விஷயம், நம்ம வீக்காக்குன்னு இன்றைக்கி எபிசோடில் ஸ்பேஸ் இருந்தது இந்த இடத்துல மட்டும்தான். நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு காவேரியை பார்த்து. எனக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா என்ன பண்ணாலும் ஒரு நீட்னஸ், ஒரு பர்ஃபெக்ட் அப்படி தாங்க இருக்காங்க காவேரி. ஸோ லக்ஷ்மி பிரியா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோன் போட்டிருக்காங்க பாருங்கள். உண்மையில் எவ்வளோ நீட்டாக எதெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும் அங்கே வந்து மென்ஷன் பண்ணி நம்ம அது ஃபேன்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோமோ அது எல்லாமே அவங்களோட கையில் பார்த்தப்போ அப்படியே எனக்கு புல் அரிச்சு போயிட்டு தான் சொல்லும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ தூரம் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க, அது ஞாபகம் வச்சுருக்காங்க. அந்த கேஷ்யூவாக இருக்கட்டும், நம்ம கார் அந்தளவுக்கு லவ் பண்ணுறோம், எல்லாத்தையுமே அங்கே வந்து மென்ஷன் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா அங்கே போட்டிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டையும் விட எனக்கு காவேரி போட்டிருந்தது தான் பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் எதை சொல்லணுமோ அது ரொம்ப அழகாக நீட்டாக வேறு எந்த ஒரு கோனுமே கையில். மற்ற எல்லாருமே கோன்லாம் டிசைன்லாம் போட்டிருந்தாங்க, பட் காவேரி எந்த கோனுமே போடல. வீக்கானா யார், வீக்காவை எதெல்லாம் நம்ம உங்களை தூக்கி கொண்டாடுறோம் அதை மட்டும் கையில் அழகாக பர்ஃபெக்டாக நீட்டாக போட்டிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு காவேரியை பிடிக்கும், எல்பியை பிடிக்கும், வீக்காவை பிடிக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல. அங்கே போட்டிருந்ததில் இவங்க இல்லாமல் வேறு யாரும் நல்லா போட்டிருந்தாலும் கண்டிப்பாக நான் பாராட்டியிருப்பேன். எல்லாமே நல்லா போட்டிருந்தாலும் பட் ஹைலைட்டாக ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருந்தது நம்ம காவேரி தான். இதில் சொல்கிறதுல ரொம்ப பெருமை தான் பாருனே தவிர ஃபீல்லாம் பண்ணல. பிகாஸ் மற்றவங்களும் நல்லா தான் போட்டிருந்தாங்க. இன்கேஸ் காவேரி விட மற்றவங்க யாராச்சும் நல்ல பர்ஃபெக்டாக போட்டால் கண்டிப்பாக அவங்கள நான் மென்ஷன் பண்ணியிருப்போம். உண்மையை சொல்லணும், அந்த இடத்துல காவேரி மட்டும்தான் பர்ஃபெக்டாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட அந்த ஒரு மெஹந்தி பார்த்து அந்த மகாநதியில் அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே அந்த உள்ளங்கையில் கொண்டு வந்துட்டாங்கங்க. ஸோ வீக்காவாக இருக்கட்டும், பக்கத்தில் லவ் சிம்பிள், அக்ரிமெண்ட்டு, விஜயோட ரெட் காரு, அப்புறம் கேஷ்யூ பாப்பா. அதாவது நம்ம வந்து பாப்பாவுக்கு வீக்கா வந்து நிறைய பேர் வீக்கா குட்டி வீக்கான்னு சொல்கிறோம், நிறைய பேர் கேஷ்யூலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது முதற்கொண்டு நோட் பண்ணி அதுவுமே அங்கே மென்ஷன் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ஷூட் பண்ணதே வந்து இதில் கொடைக்கானலில். ஸோ கொடைக்கானல், அதுக்கப்புறம் வந்து மகாநதி இல்லையா. ஸோ அதனால் நதி மகாநதின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மெஹந்தியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வியந்தும் இருந்துச்சு. இந்த லெவலுக்கு அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது. உண்மையிலே வந்து மெய் சிறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த அந்த கேஷ்யூ, நம்மளோட விஜய் காரு, அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வீக்கா, அந்த லவ் சிம்பிள், அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். ஸோ நாளுக்கு நாள் அவங்க வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா. என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ யாரெல்லாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க, யாரெல்லாம் வந்து இதை பார்த்து ரொம்ப வியந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே பர்ஃபெக்டாக இருந்துச்சுல்ல.